ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கார சட்னி வந்து இப்படி செஞ்சு பாருங்கள். இப்படி செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதாவது நம்ம இப்போ ஒரு 4 இட்லி சாப்பிட்றோன்னா 5 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். அவ்வளோ தூரத்துக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் ஒரு 12 சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் வந்து இதுக்கு தேவைப்படாத ஆயில். ஸோ அந்த எண்ணெயிலே வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வறுபடணும். இதுக்கு வந்து அதாவது 2 தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கணும். இஞ்சி வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து இருக்கும். அதனால் இஞ்சி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எப்பயுமே நான் எந்த சட்னிக்குமே ஆட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம தனியாக எதுவும் சேர்க்க மாட்டோம். ஸோ இப்படி விஷயங்களை நம்ம சேர்த்து நம்ம ஹெல்த்துக்கு சேர்த்தா தான் நல்ல விஷயம். அதனால தான் இப்படி நான் சேர்த்துக்கிடுவேன். எப்பயுமே கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவேன். நான் 2 வத்தல் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது வதங்கிருச்சு அப்படின்னா இதை அப்படியே வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே சட்னி வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு தேவையானது வந்து நான் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்றவையினா ஆல்ரெடி நம்ம வரமிளகா வந்து சேர்த்துருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் வந்து நாட்டு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு லைட்டாக புளி அதையும் போட்டு சேர்த்து அரைச்சிருங்க. செம்மையான டேஸ்டியான ஒரு கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்படி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து இட்லி. ஸோ இட்லிக்கு வந்து நான் கார சட்னி வந்து வச்சுருக்கேன். ஸோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நாட்டு சர்க்கரை வந்து அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதனால் நாட்டு சர்க்கரை